கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. புதுசா ரூம் ஒன்று சின்னதா போடுறேன், சிமெண்ட் ஷீட் போட்டு. அதுக்கு வந்து ஒயரிங்லாம் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு போய் நான் பார்த்துருந்தேன். அவரு கேட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டு, ஃபேனு, நைட் லேம்ப் அது மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாரி அந்த கஸ்டமர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச் போர்ட்லேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருங்க, அது வரைக்கும் போதும் அப்படின்னு இருந்தாரு. அந்த கஸ்டமர்ட்ட நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, ப்ளக் பாயிண்ட் ஒன்று தனியா வச்சிடலாம் சார். அந்த கிச்சன் மேடை மேலே 3 ஸ்விட்ச் 3 சைடு எதுவும் வேணுனா யூஸ் பண்ணிப்பாங்க. கிரைண்டர் வைக்கிறாங்களோ வேறுனா ப்ளக் பாயிண்ட் ஒன்று தனியாக வச்சிடறேன் சார் அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன். சரி அப்போ அதே மாதிரி வச்சுருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் டிவிக்கும் ஒரு தனியாக ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் செவுத்துல வச்சிடலாம் சார். எல்லா வேலையும் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சா நல்லது. நாளைக்கு எதனா வேணும்னும்போது எடுக்க முடியாது சார்ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கஸ்டமரும் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. டிவிக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் 3 சுவிட்ச் 3 சாக்கெட்டு, கிச்சன் மேடையில் ஒரு 3 சுவிட்ச் 3 சாக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளே சுவிட்ச் போர்ட்லேயே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் லேம்ப்பு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேன் மட்டும் போதும்னாரு. நான் அந்த கஸ்டமர்ட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, 2 ஹோல்டரு, ஒரு டியூப் லைட் பாயிண்ட்டு, ஒரு ஃபேன் பாயிண்ட் போட்டுக்கோங்க சார்ன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போலாம் வந்து டியூப் லைட் அதிகமாக கரண்ட் ஆகுதுன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்இடி பல்ப் ஒன்று போடுவாங்க. அதிகமாக வெளிச்சம் தேவைப்படுற டைமில் டியூப் லைட் போடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த எல்இடி பல்பே போட்டுப்பாங்க. அதனால் ஒயரிங் பண்ணி இது மாதிரி பாயிண்ட்லாம் வைக்கும்போது 2 ஹோல்டரு ரூமுக்கு வச்சுருங்க. ஒரு ஹோல்டர் நைட் லேம்ப் போட்டுப்பாங்க. ஒரு ஹோல்டரில் வந்து இந்த மாதிரி எல்இடி பல்ப் போடுவாங்க. இந்த ரூமில் அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் பக்கத்துலேயும் இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூம்லேயும் எதனா ஒயரிங் ஃபால்ட் எதாவது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்குது. ஸ்விட்ச் போர்ட்லாம் இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது எதனா சுவிட்ச் கிட்ச் மாற்றணுமான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. அந்த ரூமில் போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6 அடியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டியூப் லைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் ஸ்விட்ச் போர்டுக்கு இறங்குற இடத்துல ஒரு 3 வே பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 1/2 அடி பிட்டு மட்டும் போட்டு அப்படியே பாயிண்ட் வச்சுட்டாங்க. நைட் லேம்பு, டியூப் லைட்டு எந்த பாயிண்ட் வாலில் வச்சாலும் அந்த செவுத்துக்கு சென்டரா பாயிண்ட் வைங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் கார்னரில் இன்னொரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க. அந்த ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் 6 அடியில் இருந்தது. அந்த செவுத்துல சப்போஸ் ஃப்ரிட்ஜோ இல்லை டிவியோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணணும்போது ப்ளக் பாயிண்ட் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அந்த கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இப்படியே இருக்கட்டுமா இல்லை இறக்கி போடணுமான்னு. அதுவும் அந்த ப்ளக் பாயிண்ட் கீழே இறக்கி போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு. நான் அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு பைப்பை கீழே இறக்கி அடிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் பார்த்தா எர்த்தே போடல. 2 ஒயர் தான் ஃபேஸ் விட்டு தான் போட்டிருக்காங்க அந்த பாக்ஸுக்கு. இந்த கஸ்டமர்கிட்ட அந்த பாக்ஸை பிரித்து காமிச்சிருந்தேன், எர்த்து போடல இந்த பாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க எர்த்து போட்டுருங்கன்னு சொன்னார் அந்த கஸ்டமரு. அதுக்கப்புறம் மெயின்லேருந்து ஒயர் வலிச்சு அந்த பாக்ஸும் எர்த்து போட்டு கொடுத்துட்டேன். எப்போவுமே ப்ளக் பாயிண்ட் அடிக்கணும் போது ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து 3 ஒயர் தான் போடணும். இந்த வீட்டில் வெறும் ஃபேஸ் நியூட்ரல் தான் போட்டிருக்காங்க. எல்லா எலக்ட்ரிஷியனும் இந்த மாதிரி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி தவறு செஞ்சுறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.